இவர் ஓப்பன் ஆகலன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் அவருக்கு மேடம் இவங்களோட நிதியமைச்சரோட அப்பாயின்மெண்ட் இருந்தது. இவர் போகிறதுக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு 3 நாள் முன்னாடியே தமிழக சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அங்கே தமிழக டிஜிபி நியமனத்திற்காக இது பப்ளிக் சர்வீஸ் மத்திய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேசுறதுக்கு அங்கே போய் சில ஏற்பாடுகள் பண்ணியிருந்தார். சரி, மத்திய முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். ஸோ இப்படிப்பட்டவரை எப்படி டிவிஎஸ்சி டைரக்டராக போட்டிங்க? இந்த பதவியில் இதுக்கு முன்னாடி அகில உலக அளவில் பெயர் பெற்ற சிவி நரசிம்மன், லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் அமர்ந்த சேர்ல இப்படிப்பட்டவரை நீங்கள் அமர்த்தி இருக்கீங்க. ஸோ விஜய் ஆட்சிக்கு நாங்கள் எங்கள் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம் இருக்காங்க. ஸோ அமித்ஷாவிடம் மேலும் ஒரு கொக்கி விஜய் பற்றி சிக்கி இருக்கிறது. இதெல்லாம் ஜூன் 12 அவர் போகும்போது நடக்குமா? இன்னொன்று, விஜய் போகிறதுக்கு முன்னாடி கேரளா சீஃப் மினிஸ்டர் சதீஷன் பார்த்தார். அடுத்த நாள் அமித்ஷாவை சந்தித்தார். அன்னைக்கு இடி சதீஷன் இங்கே பினராயி விஜயன் வீட்டுக்கு போய் அவருடைய மகள் பெயரில் 242 பேங்க் அக்கவுண்ட்டுகள் 18 கோடி முடக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் கட்சியை சந்தித்த ஃபோட்டோக்கள், இலங்கையில் இருந்த பொழுது பாகிஸ்தான் தூதரை சந்தித்த ஃபோட்டோ, அந்த டேட்டாஸ் எல்லாமே இப்பொழுது அமித்ஷாவுக்கு போயிருக்கு. அதை தாண்டி போன ஆட்சியிலேயே வக்ஃப் போர்டுக்கு அவருடைய மனைவி பேரில் மாதவரம் பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரில் 208 வீடுகளோ என்னமோ ஃப்ளாட்ஸ் கட்டுறதுல 3ல் 1 பங்கு வீடு அவங்களுக்கு சொந்தம், 3ல் 2 பங்கு இவங்களுக்கு, அவங்க லாபத்துக்கு, இடத்துக்கு அடிமனைக்குரிய விஷயத்துக்கு 3ல் 1 பங்கு. இன்றைக்கி எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலை எடுத்தாலும் அல்ல தமிழ் பேப்பரை படித்தாலும் என்னமோ தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக இருக்கா மாதிரி, தினம் 1000 கொள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங்லேருந்து போட்டுட்ருக்காங்க. போன ஆட்சியில் இருந்த அதனுடைய எச்சம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் மீடியாவை எடுத்து பார்த்தா சூலூர் கொலையாக இருக்கட்டும், நேற்றுக்கு சென்னையில் ஒரு கார் ஏற்றி ஒரு இலங்கை பெண் கொலை, இது மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மக்களை தாவேக்காக்கு எதிர்ப்பாக கலவரம் தூண்டுவதற்கு திமுக ஒரு பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மத கலவரமும் தூண்ட முயற்சிக்கிறார்கள். இதில் ஜாக்கிரதையாக இருங்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தப்போ மோடி அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததன் பிறகு ஒரு 3 பேர் போய் விஜய் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு தகவல் கிடைச்சிருக்கு. யார் அந்த 3 பேர்? அதோட சேர்த்து வர்ற ஜூன் 12ஆம் தேதி மறுபடியும் டெல்லி பயணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அப்போ என்ன நடக்க போகுது? இல்லை, மோடியோடு இவர் இருந்தது 10 நிமிஷம்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் 1.5 நிமிஷம்லாம் யாரோ பரப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் 35 நிமிடம்னு டெல்லியிலேருந்து தகவல் வந்தது. இதில் இவர் விஜய் சாதாரணமாக ரொம்ப ரிசர்வ் டைப், அதாவது பப்ளிக்கில் மீட்டிங்கை விட 1-to-1 கூட அவர் அதிகமாக பேச மாட்டார். சரி, மோடியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் டு த கோர். அவர் 15 வருஷம் RSS காரியகர்த்தாக, 12 வருஷம் முதலமைச்சராக, 12 வருஷம் பிரைம் மினிஸ்டர். ஒரு 5 நிமிஷம் உங்கள் முன்னாடி உட்கார்ந்தா நீங்கள் எப்படிப்பட்டவர்னு இவர் ஓப்பன் ஆகலன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் அவருக்கு மேடம் இவங்களோட நிதியமைச்சரோட அப்பாயின்மெண்ட் இருந்தது. இவர் போகிறதுக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு 3 நாள் முன்னாடியே தமிழக சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அங்கே தமிழக டிஜிபி நியமனத்திற்காக பப்ளிக் சர்வீஸ் மத்திய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேசுறதுக்கு அங்கே போய் சில ஏற்பாடுகள் பண்ணியிருந்தார். சரி, மத்திய முன்னாள் ஆர்பிஐ கவர்னர், மோடியுடைய 2வது செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரியில் செகண்ட் இன் கேடர் திரு சக்திகாந்த் தாஸ், அவர் நிதித்துறையின் செயலர், ஆர்பிஐ கவர்னராக இருந்தார், அவர் சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு மோடியுடைய முக்கியமான ஒரு PA, அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, அவருடைய மகள் கல்யாணத்துக்கு சென்னைக்கே மோடி வந்திருந்தார், அவர் சந்தித்திருக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்று ஒருவர், அவர் மோடியுடைய IT விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்குன்னு இருக்கார். ஸோ அவரும் இந்த 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. அதன் பிறகு மேடம் நிர்மலா சீதாராமனோடும் டீட்டெயில்டு பண்ணப்ப என்ன சொல்லிட்டாங்க, வெறும் வெள்ளை அறிக்கைன்னு பட்ஜெட்டை வச்சு பண்ணாதீங்க,
ஒரு துறையிலையும் எவ்வளோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணாங்க. இதை தாண்டி கடந்த 1.5 வருஷத்துல மாத்திரம் ஆர்பிஐ மூலமா பாண்ட்ஸாக இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு அந்த டேட்டாலாம் கொடுத்து இதையெல்லாம் நீங்க இன்கார்பரேட் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இவருடைய விஜய் பயணம் வெற்றின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கோயம்புத்தூர்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பஞ்சு மில்ஸ். இன்னைக்கு இந்த போரினால் பஞ்சு விலை ஏறி விட்டதுங்கிறதுனால அதுக்கு இம்போர்ட் டியூட்டியை இந்த போன மாசத்தோட முடியறது அடுத்த 5 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பிஜேபி கோயம்புத்தூரும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. இவர் ஞாபகப்படுத்த நேற்றுக்கு பேப்பரில் அது வந்துருச்சு. இன்னும் 5 மாதங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி ஃபார் காட்டன் இஸ் எக்ஸம்ப்டட். ஸோ இவருடைய பயணம் வெற்றி. இதில் இன்னொன்றும் என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலை எடுத்தாலும் அல்ல தமிழ் பேப்பரை படித்தாலும் என்னமோ தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக இருக்க மாதிரி தினம் 1000 கொள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங்லேருந்து போட்டுட்ருக்காங்க. போன ஆட்சியில் இருந்த அதனுடைய எச்சம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் மீடியாவை எடுத்து பார்த்தா சூலூர் கொலையாக இருக்கட்டும், நேற்றுக்கு சென்னையில் ஒரு கார் ஏற்றி ஒரு இலங்கை பெண் கொலை, இது மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதை தாண்டி போன வாரம் பக்ரீத் பண்டிகைக்கு 2 நாள் முன்பாக ஒரு தீர்ப்பு வந்தது. பொது இடங்களில், அதாவது எங்க வெட்டணுமோ அதை தாண்டி வெளியில வெட்டக்கூடாது, ஒட்டகம் போன்ற தடை செய்யப்பட்ட அனிமல்கள் பண்ணக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு தாவேகா முஸ்லீம் எதிரின்னு ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் இது வரதுதான் இந்தியா ஃபுல்லா நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தது வந்தே மாதரமா இருக்கட்டும், நேற்றுக்கு திருவள்ளுவர் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மக்களை தாவேகாக்கு எதிர்ப்பாக கலவரம் தூண்டுவதற்கு திமுக ஒரு பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதக்கலவரமும் தூண்ட முயற்சிக்கிறார்கள். இதில் ஜாகிரதையாக இருங்கள் அப்படின்னு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமாக நம்ம பார்த்தோம், 4ஆம் தேதி 10ஆம் தேதி பதவி ஏற்கும் பொழுது இவங்க விசிகாவும் ஐயுஎம்எல்லும் கூட்டணியில் சேரலை. அதன் பிறகு திரு ஆதவர்ஜுன் போய் சந்தித்து அவங்க சேர்ந்தாங்க. பட் ஐயுஎம்எல் சார்பாக சேர்ந்துள்ள ஷாஜகான் என்ற அந்த நபர் 2022 இலங்கைக்கு சென்று இலங்கை ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் பயங்கரவாதிகளுக்கு தஞ்சம் கொடுத்த அங்க இருக்கிற ஒரு முஸ்லிம் கட்சியை சந்தித்த போட்டோக்கள், இலங்கையில் இருந்த பொழுது பாகிஸ்தான் தூதரை சந்தித்த போட்டோ, அந்த டேட்டாஸ் எல்லாமே இப்பொழுது அமித்ஷாக்கு போயிருக்கு. அதை தாண்டி போன ஆட்சியிலேயே வக்ஃப் போர்டுக்கு தலைவராக இவரை போட்டிருந்தாலும் உறுப்பினர்களில் சட்டப்படியாக செய்யாமல் இப்ப இருக்கிற வக்ஃப் போர்டு சட்டவிரோதம்னு சொல்லி கலைக்கவே பட்டது சென்னை ஹைகோர்ட்ல. பட் உச்சநீதிமன்றத்தில் அது ஸ்டே இருக்கு. ஸோ இது போல முஸ்லிம்களை வைத்து கொண்டு ஒரு கலவரம் செய்யும் பார்க்குது. இந்த ஷாஜகான் நீக்கப்பட்டு வேற யாராவது வருவாங்களான்னு தெரியல, அங்கே இருக்கு. அதை தாண்டி உயர்நீதிமன்றத்தில் போன வாரம் ஒரு வழக்கு வந்தது, உங்களுக்கு தெரியும். இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓனர், அவர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்ட சென்னை கமிஷனரால் போடப்பட்டிருந்தது. சென்னை கமிஷனரை 28ஆம் தேதி நேரில் வரணும்னு 20ஆம் தேதியே மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் நடுவில் 26ஆம் தேதி அவர் டிவிஎஸ்சி டைரக்டராக போட்டுருச்சு. இப்போ சென்னை கமிஷனர்னு சொன்னால் கூட மெட்ராஸுடைய போலீஸ்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் டிவிஎஸ்சி டைரக்டர்னு சொன்னால் தமிழகத்தில் எந்த இடத்துக்குள்ள வேணால் நுழையலாம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இடி அலுவலகத்தில் மணல் கடத்தலப்போ யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு இடி அலுவலகத்தில் 37 பேர் டிவிஎஸ்சியில் போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட பதவியில் இவரை போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னால் 28ஆம் தேதி திரு அருண் அவர்கள் கோர்ட்டுக்கு வந்தப்ப காலையில் 12:30 மணிக்கு கேஸ் வருது. அதை பற்றி வக்கீல் எழுந்துக்கிட்டா உக்காருங்க, யார் உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் அனுப்பிச்ச சம்மன் கொடுக்க வந்தவரை 2.5 மணி நேரம் உட்கார வச்சிங்க. அவங்க ஏதோ மழுப்புனாங்க. இங்கே பாருங்க, கோர்ட்லேருந்து நாங்கள் அனுப்பிச்சவர் அவர் கிளார்க்காக இருந்தாலும் இல்லை அதுக்கும் கீழே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாலும் இருந்தாலும் ஜட்ஜுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் ஹைகோர்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், அவரை எப்படி 2.25 மணி நேரம் உட்கார வச்சிங்கன்னு ஒன்று யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி அவர் தான் இது பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. அவர் வர வரைக்கும் இவரும் டிவிஎஸ்சி டைரக்டரும் இங்கேயே உட்காரட்டும்னு சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு விசாரணை பண்ணுறப்ப அவர் என்ன சொல்லியிருக்கார், நான் 28 வருடமாக ஐபிஎஸ் ஆக இருக்கிறேன், என்னுடைய இந்த 28 சர்வீஸில் எந்த தப்பும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் பேரில் எப்படி போட்டிங்கன்னு சொன்னால், இவர் திரு சுதீஷ் சுதீஷ் அவர்களுடைய ஒரு மனைவி பேரில், பிரேமலதா விஜயகாந்தனுடைய சகோதரர் தேமுதிக எம்பி, அவருடைய மனைவி பேரில் மாதவரம் பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரில் 208 வீடுகளோ இன்னும் ஃப்ளாட்ஸ் கட்டுறதுல 3/1 பங்கு வீடு அவங்களுக்கு சொந்தம்.
3ல் 2 பங்கு இவங்களுக்கு, அவங்க லாபத்துக்கு, இடத்துக்கு அடிமனைக்குரிய விஷயத்துக்கு 3ல் 1 பங்கு சுதீஷுடைய மனைவி கொடுக்கணும். அந்த வந்து வித்து நீங்களே கொடுங்கன்னு சொன்னதை ஃபேக் கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டாருன்னு வழக்கு. பட் இந்த வழக்கில் 2020 கைதாகி அப்போ குண்டர் சட்டத்தில் அவர் இருந்திருக்காரு. இப்போ மீண்டும் கைது பண்ணியிருக்கீங்க. ஒருத்தரை ஒரு முறை பண்ணதுக்கப்புறம் ஏன் பண்ணீங்கன்னா, இப்போ அதை தாண்டி இப்பயும் சுதீஷ் கொடுத்தாரு. இதை தாண்டி உங்களுக்கு அந்த பில்டிங்கில் சில விஷயங்களை சரியாக முடிக்கல, பல சிக்கல்கள் இருக்குன்னு அந்த பில்டிங்லேயும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, 1க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் இவங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, குண்டர் சட்டம் என்பது பல வழக்கு இருக்குங்கிறதுக்கு இல்லை, அவர்கள் சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள், பூட் லெக்கர்ஸ், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, இல்லை அவங்க இருந்தால் கட்ட பஞ்சாயத்து அடிதடி செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆளை போடணும். இது வேண்டுமென்றே நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனால் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்துவிட்டு இதை சொல்றப்பவே இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, முன்னால ஒரு விசில் ப்ளோயர் யூடியூபர் அவரை இது விடுதலை பண்றப்ப வேறொரு நீதிபதி இந்த கமிஷனர் வேண்டுமென்றே இவரை கைது செய்து அவருடைய விருப்பத்தின் பேரில் இவர் வைக்கப்பட்டார்னு அதுலேயும் குறிப்பு இருக்கு. இப்ப சமீபத்தில் இன்னொரு யூடியூபர்ல நீங்க போட்டதை அடுத்த 4 நாள் கழிச்சு கமிட்டி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, இதுல முகாந்திரமே இல்லைன்னு. ஸோ நீங்க இஷ்டத்துக்கு யாரை வேணா போடுறீங்க, அதனால இது செல்லாது, இது நீங்கள் வேண்டுமென்றே உங்க விம்சன் ஃபேன்சிஸ்க்கு யார் வேணா போடுறீங்கன்னு அவரை இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, சரி அருண் தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த லைன்ல என்ன பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை இவரே தான் இது அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் அவன் இந்த மோட்ல ஏரோப்ளேன் மோட்ல போட்டான், எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அந்த எஃப்ஐஆர் லீக்கு காரணமானவங்களை மேல நடவடிக்கை எடுத்து 25 லட்சம் அதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இப்படிப்பட்டவரை எப்படி டிவிஎஸ்சி டைரக்டரா போட்டீங்க? இந்த பதவியில் இதுக்கு முன்னாடி அகில உலக அளவில் பெயர் பெற்ற CV நரசிம்மன், லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் அமர்ந்த சேர்ல இப்படிப்பட்டவரை நீங்க அமர்த்தி இருக்கீங்க. சோ விஜய் ஆட்சிக்கு நாங்கள் எங்கள் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்திருந்தா அன்னைக்கே அவர் ராஜினாமாவோ இல்லை அட்லீஸ்ட் ஓய்வில் போயிருக்கணும். இன்னைக்கு தான் அடுத்த இது ஒர்க்கிங் டேங்கிறதுனால இன்னைக்காவது ராஜினாமா பண்ணாரான்னு தெரியல. ஸோ இதுவும் அமித்ஷாட்ட போயிருக்கும், ஏன்னா இவர் தான் ஹோம் மினிஸ்டர், ஸோ முதலமைச்சர் தான். ஸோ அமித்ஷாவிடம் மேலும் ஒரு கொக்கி விஜய் பற்றி சிக்கி இருக்கிறது. இதெல்லாம் ஜூன் 12 அவர் போகும்போது நடக்குமா? இன்னொன்று, விஜய் போகிறதுக்கு முன்னாடி கேரளா சீஃப் மினிஸ்டர் சதீஷன் பார்த்தார், அடுத்த நாள் அமித்ஷாவை சந்திச்சார். அன்னைக்கு இடி சதீஷன் இங்கே பினராயி விஜயன் வீட்டுக்கு போய் அவருடைய மகள் பெயரில் 242 பேங்க் அக்கௌண்ட்டுகள் 18 கோடி முடக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஸ்டாலினை பற்றிய ஃபைல்கள் ரெடியாக இல்லைங்கிறதுனால அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்களான்னு தெரில. ஜூன் 12 நீத்தி ஆயோக் கூட்டத்தின் போது அமித்ஷாவை சந்தித்தால் ஸ்டாலின் வீட்டிற்கும் ரெய்டு போகலாமா, வேறு ஏதாவது வழக்கு இருக்கா தெரியல, பார்க்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.